பெங்களூரு பாம் பிளாஸ்ட் தி ராமேஸ்வரம் கஃபே அங்கே நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தி ராமேஸ்வரம் கஃபே இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் அப்படிங்கிறவர் ஒரு தமிழ் ஆள் கிடையாது. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய பேரை கேட்டால் நம்மளுக்கு யாரோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நினைப்போம். இதோட ஃபவுண்டர் ஒரு தமிழ் ஆளாக தான் இருப்பார். அவர் தான் பெங்களூரில் போயிட்டு ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணி பெரிய அளவில் டெவலப் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் ஒரு பியோர் கன்னடியா அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கா கன்னடர். அவர் அப்துல் கலாம் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு இருந்ததுனால அவருடைய ஒரு நினைவாக தான் தி ராமேஸ்வரம் கஃபே அப்படிங்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா, அப்துல் கலாம் அவர்களுடைய பிறப்பிடம் அப்படிங்கிறது ராமேஸ்வரம். அதனால தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை அவர் ஒரு ஐக்கானாக பேர் வச்சிருக்காரு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பேர் மட்டும் ராமேஸ்வரம் கஃபே அப்படிங்கிற ஒரு ஐக்கான் கிடையாது. இது பெங்களூர் சிட்டிக்கே ஒரு பெரிய ஒரு ஐக்கான் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெஸ்டாரண்ட். ஏன்னா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னாலும் பெங்களூரில் ஒரு ஃபேமஸான வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்லாம் என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுட் விளாகர்ஸு, ரிவ்யூவர்ஸு நிறைய பேர் பெரிய அளவில் ஒரு ரேட்டிங்ஸ் கொடுத்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னா தி ராமேஸ்வரம் கஃபே அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். ஒரு வருஷத்துக்கே பார்த்தோம் அப்படின்னா டர்ன் ஓவர் அப்படிங்கிறது 60 கோடிக்கும் மேலே வருது. ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா பெங்களூர்லேயே நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய அளவில் பெங்களூர் சிட்டிக்கு ஒரு ஐக்கானாக இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான். அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இந்த பாம் பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு சம்பவம், இந்த வெடிகுண்டு சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 1ஆம் தேதி கரெக்டாக 1 மணி, மதியம் 1 மணி, நல்ல ஒரு லஞ்ச் டைம், ஒரு பீக் ஹவர்ஸில் தான் இந்த சம்பவம் ஒரு அடையாளம் தெரியாத ஒரு மர்ம நபரால் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அந்த நபர் ஒரு கஸ்டமர் மாதிரி கேஷுவலாக உள்ள இந்த ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு 9 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அதாவது ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த ஒரு 2 பேர், அப்புறம் வெளியே அந்த இடத்துக்கு சாப்பிட வந்த ஒரு 7 பேருன்னு சேர்த்து மொத்தம் ஒரு 9 பேர் பெரிய அளவில் ஒரு இன்ஜுரி அடைஞ்சிருக்காங்க. அதில் 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் கிட்டத்தட்ட இயர் ட்ரம் டேமேஜ் ஆகிற அளவுக்கு, கண்ணில் ஒரு பெரிய அளவில் டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஒரு டேமேஜ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு சம்பவமாக நடந்திருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை நம்ம ஒரு சாதாரண ஒரு சம்பவமாக கடந்து போக முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தொடர்ந்து சவுத் இந்தியாவில் நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டே இருந்தது லாஸ்ட்டு ஒரு 5 வருஷமாக. இது மாதிரியான பாம் பிளாஸ்ட் சம்பவம்லாம் பார்த்தோம்னா டெல்லி, மும்பை இது மாதிரியான சிட்டிஸில் தான் பெரிய அளவில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ சவுத் இந்தியாவில் லாஸ்ட்டு 3 இயர்ஸில் மங்களூரு பாம் பிளாஸ்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓடுற ஆட்டோவில் குக்கர் வெடித்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டாக இருக்கட்டும், கேரளா பாம் பிளாஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் கவர்னருடைய அந்த மாளிகைக்கு முன்னாடி பெட்ரோல் குண்டு வீசினாங்க அப்படின்னா அது லோக்கலில் யார் பண்ணாங்க அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இது மாதிரியான விஷயத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த மங்களூரு சம்பவமாக இருக்கட்டும், இல்லை கோயம்புத்தூர் சம்பவம், கேரளா சம்பவத்தெலாம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மூலயமா விசாரணையில் தெரிய வந்தது. ஆனால் இந்த ஒரு விஷயம், இந்த பெங்களூரு பாம் பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் பிடிக்கல, அவங்களோட வளர்ச்சி பிடிக்காம யாரோ ஒரு திட்டமிட்டு அவங்களுக்கு ஆப்போனன்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்லாம் சாதாரணமாக நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த இந்த மங்களூரு சம்பவம், கேரளா சம்பவம், இதோட இந்த பெங்களூரு சம்பவம் இதெல்லாம் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் அப்படிங்கிறது சிமிலராக இருக்குது. அது என்ன அப்படின்னா, இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ். அதாவது இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படின்னா இது ஒரு பெரிய அளவில் ஒரு உயிர் சேதத்தை ஏற்படுத்தாது. இருந்தாலும் ஒரு வெடிப்பொருள், அதாவது சில வெடி மருந்துகளை வச்சு தயாரிக்கிற ஒரு வெடிப்பொருள். இந்த வெடிப்பொருள் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன குக்கரு, சின்ன சின்ன ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இதிலெல்லாம் வச்சு ஒரு டிவைஸ் மாதிரி இதை ஆப்ரேட் பண்ணி இதை வெடிக்க வைக்கலாம். ஸோ இது மாதிரியான ஒரு விஷயம்தான் இதுக்கு முன்னாடி மங்களூர் பாம் பிளாஸ்ட்டு, இது மாதிரி இந்த கோயம்புத்தூர் கார் பிளாஸ்ட்டு, இதில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. ஸோ அதுக்கு பின்னாடி எந்தெந்த தீவிரவாத அமைப்புகள், பயங்கரவாத அமைப்புகள் யார் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மர்ம நபரை பார்க்கும்போது அவருக்கு ஒரு 30 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்து ஒரு 48 மணி நேரம் தான் ஆச்சு. அப்படிங்கிறதுனால அங்கே கர்நாடகாவில் இருக்கிற அந்த கிரைம் ஸ்டேட் போலீஸாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரலில் இருக்கிற ஏஜென்சிஸ், அதாவது என்ஐஏ போன்ற ஏஜென்சியாக இருக்கட்டும், பாம் ஸ்குவாடாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த டைமில், அதாவது 2024 இந்தியாவில் ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த டைமில் இது மாதிரியான ஒரு சம்பவம் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இது ரிலேட்டடாக கர்நாடகாவில் என்ன சொல்கிறாங்க, கர்நாடகா சிஎம் என்ன சொல்கிறாரு
அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சம்பவத்தை யார் பண்ணாங்களோ அவங்கள வந்து நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம், அது யாராக இருந்தாலும் நாங்கள் ஒரு கடுமையான ஒரு ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கர்நாடகாவில் இருக்கிற ஸ்டேட் போலீஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட்டான ஒரு ஆக்ஷனை வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இது மாதிரியான சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னும் தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் அவர்களும் வந்து என்ன பண்ணுறாருன்னா இங்கே வந்து கொஞ்சம் செக்யூரிட்டியை வந்து நல்லா டைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷனையும் வந்து எடுத்திருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போனதுக்கப்புறம் தான் இதுக்கு பின்னாடி வந்து எந்த பயங்கரவாத இயக்கம் ஏதாவது இருக்கா, இல்லை இந்த ராமேஸ்வரம் கஃபேவுடைய அந்த வளர்ச்சி பிடிக்காமல் யாராவது பண்ணாங்களா, இல்லை இதுக்கு பின்னணி காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் இன்னும் டெப்த்தாக போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அதனால் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் இதை வந்து யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த சம்பவம் அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி வந்து என்னவா இருக்கும், இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.